உட்கார்ந்து நிக்கிற? எல்லாம் சில்லறையா மாத்தி கொண்டாந்துட்டியா? அன்பு நீ சமைச்சண்டி பாபு, இந்த வீடு வாங்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. நாயுடு என்ன சொல்றீங்க? ஆமாங்க, வீடு வாங்க நான் ஆசைப்பட்ட போதுங்கதான். ஆனா பகவான் ஆசைப்படலையே. நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சேர்த்துடலான்னு நினைச்சேங்க, முடியலைங்க. ஆமாங்க, நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சாமான்லாம் கட்டி வச்சுட்டேன், வண்டி கூப்பிட கூட பையன் ஆரம்பிச்சுட்டேன். நான் இன்னைக்கு வீட்டை காலி பண்ணிடுறேங்க. என்ன நாயுடு, கடைசி நேரத்துல இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு இந்த வீட்டை வாங்க முடியலையேன்னு கூட வருத்தம் இல்லைங்க. ஆனா இத்தனை நாள் நாமெல்லாம் ஒன்றா பழகிட்டு கடைசியில பிரிய போறவே நினைக்கிறப்பதான் பரவாயில்லைங்க, பகவான் எனக்கு அவ்வளவுதான் கொடுத்து வச்சிருக்கான். நாயுடு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம 4 பேரும் ஒன்னா சேர்ந்துதானே இந்த வீட்டை வாங்குறதா முடிவு பண்ணியிருந்தோம். இப்ப 3 பேர் ஆயிட்டோமே. பரவாயில்லைங்க, இந்த வீட்டை நீங்க 3 பேருமே வாங்கிக்கங்க. ஆனா பத்திரத்துல சாட்சி கையெழுத்து போட ஒருத்தர் வேணும்ல, அதனாலதான் பகவான் என்னை வெட்டி விட்டுட்டான். என்னங்க இப்படி கொஞ்சம் வாங்க. இரு கௌரி. நாயுடு, கௌரி எதுக்காக தெரியுமா என்ன தனியா கூப்பிடுறான்? நான் என்ன நினைக்கிறேனோ அதே தான் அவளும் நினைக்கிறான். இந்த பைத்தியக்கார நாயுடு பணம் இல்லைங்கிறதுக்காக பழகின நம்மளை எல்லாம் விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்றாரே, நாமெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி தானே பழகணும். இதை பத்தி ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்லி இருக்க கூடாதான்னு கேட்கறதுக்காக தான் என்ன கூப்பிடுறான். இல்ல கௌரி? தம்பி கோபால், இது பண விஷயம், அதுல இது பெரிய விஷயம். எதுயா பெரிய விஷயம்? பண கஷ்டம் யாருக்கு வராது? எங்களுக்கு வரல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் நானும் கௌரியும் வேலையை விட்டுட்டு இங்க அம்போண்டு வந்து நின்னோம். கையில கலந்த வலையில கழட்டி கொடுத்து புருஷனும் பொண்டாட்டியும் போட்டி போட்டுக்கிட்டு எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. அதை நாங்க இன்னும் மறக்கல. அந்த வலையில இன்னும் நாங்க திருப்பி கொடுக்கல. அது என்னாச்சுன்னு நீங்களும் கேட்கல. அது பெரிய விஷயம் இல்ல, பண விஷயம் இல்ல. நாயுடு, நான் நிச்சயமா சொல்றேன், இந்த வீட்டுல உங்களுக்கு ஒரு பங்குண்டு. யாராலையும் அதை மறுக்க முடியாது. இப்ப உங்களுக்காக நான் பணம் கொடுக்கிறேன். தைரியம் இருந்தா தழுங்க பார்க்கலாம். உனக்கு பெரிய மனுஷப்பா, ஆனா இவ்வளவு பெரிய தொகையை என்னால திருப்பி கொடுக்க முடியாதுப்பா. நாயுடு, காலம் வரும், நிச்சயமா அந்த பணத்தை நீங்க திருப்பி கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க கையெழுத்து மட்டும் போடுங்க, உங்களுக்காக நான் பணம் கொடுக்கிறேன். ஆட வேண்டிய ஆட்டம் அங்க ஆடுறது, இங்க வந்து ரெஸ்ட் எடுங்க. போதும் போதும், எழுந்துறீங்க. விளையாட்டு போதுங்க. தள்ளி போட்டு வச்சிருக்காரு. என்ன ஆச்சு? செஞ்சு வலிக்கிறீங்க. கோபால், டாக்டர், கோபால் உடம்ப நல்லபடியா காப்பாத்திட்டீங்க. உங்க உடம்பையும் பாத்துக்கங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, வர வர ரொம்ப இழுக்குது. தம்பி கோபால், நான் வேண்டிக்கிட்டபடி அந்த 7 கொண்ட வார்டுக்கு பெள்ளி செய்தி போயிட்டேன். கோபால், you have to be very careful. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நோ நோ, யூ ஆர் மிஸ்டேக்கன். கோபால் எப்பவும் போல இருக்கிறான். ஹார்ட் அட்டாக்கோட மனசுக்கு மனநோய் தான் மோசமானது. கோபால், உங்களுக்கு வந்திருக்கிற லைட் அட்டாக், பயப்பட வேண்டாம். நீங்க இன்னும் 50 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க. என்ன 50 வருஷம்? ஒப்ப சொத்தா சொல்றேன், இன்னும் கூட 50 சேர்த்து சொல்லக்கூடாது. அவர் ரொம்ப கோபக்காரர். 100 சொல்லிடுங்க. சொல்லுங்க 100 ஆயுஷ் நல்லா இருப்பீங்க. வேண்டாம் டாக்டர், இன்னும் 10 வருஷம் நான் உயிரோட என்ன போதும். என் மனைவிக்கும் குழந்தைகளுக்கு ஏதாவது நல்லது சொல்லிட்டு போயிடுவேன். என்னங்க
வருட சத்தம் வீடே எதிரொலிக்குது. எதிரொலிக்கட்டுமே, என் மனசெல்லாம் நிறைஞ்ச கௌரி, இந்த வீடெல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுல என்ன தப்பு? இந்த பாரு, நீ என்ன ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்காத, வயசாக வயசாக என் எண்ணம் எல்லாம் உன்னையே சுத்திக்கிட்டு இருக்கு. சரி ஏன் கூப்பிட்டீங்க? என்னது? ஒரே ஒரு கட்லட். ஐயோ வேண்டாங்க, எண்ணெய் பலகாரம் அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. டாக்டர் என் சாப்பாட்டுக்கே வில்லானே, அவன் சொல்றத கேட்க மாட்டேன். கட்லட் கொடு. இத பாருங்க, புருஷன் வயிறு நிறைய சாப்பிடுறத பார்த்து பூரிச்சு நிக்கிறதா மனைவிக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. ஆனா என் நிலைமை அதுக்கு நேர் மாறாயிடுச்சு. உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்துற பாவத்துக்கு இன்னும் நான் எத்தனை ஜென்மம் எடுத்து தவிக்கணுமோ. ஏய் சீ, பைத்தியம் இருக்கா? என் கண்கள் எனக்கு வேண்டாம் கௌரி, உண்மையிலே சொல்றேன், நான் ஒரு லக்கி பலம். நான் நினைச்சதெல்லாம் நடக்குது. உதாரணமா நம்ம வீட்டை எடுத்துக்க, நம்ம போர்ஷனை இடிச்சிட்டு புதுசா அழகா கட்டணும்னு நினைச்சேன், அதுவும் நடந்து போச்சு. இப்ப நம்ம வீடு நம்ம அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் எவ்வளவு பொருத்தமா இருக்கு. என்னங்க என்னங்க, இப்ப எல்லாம் உங்க பேச்சுல அந்தஸ்து கௌரவம்னு சில வார்த்தைகள் அதிகமா அடிப்படுது. அது ஏங்க அப்படி என்ன காணாத வாழ்வை கண்டுட்டீங்க? உதாரணம் வேணுமா? அன்னைக்கு உன் கழுத்துல ஒரு சின்ன தங்க சங்கிலி இருக்கட்டுமா போகட்டுமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு அதே கழுத்துல வயிறு அட்டிக்க மின்னது இல்ல. உதாரணம் போதுமா? இன்னும் எடுத்து போதும் போதும், இனிமே உள்ளத நான் சொல்றேன் கேட்டுங்க. என்ன? அன்னைக்கு கௌரியோட புருஷனுக்கு அடக்கம் இருந்தது. இன்னைக்கு மனசு நிறைய அகந்தையும் வீடு நிறைய அந்தஸ்தும் தான் குடியிருக்கு. சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். டேய், பல்ல உடைச்சு கூட பேசுறதெல்லாம் பேசிட்டு போறேன் இல்லையா? கையை விடுங்க, பசங்க காலேஜ்ல இருந்து வர்ற நேரம் ஆச்சு. வந்தா எனக்கு அப்பா என்னப்பா அது? அம்மாவுக்கு பல்ஸ் பாக்குறீங்களா? ஆமாடா, துடிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்பால கையை பிடிச்சிருக்கான். பேச்ச பாரு பேச்ச, துளி கூட வெக்கம் இல்லாம. நான் வெக்கப்பட்டிருந்தா அவன் எப்படி பறந்துருப்பான்? ஏண்டா, உன் தங்கச்சி வரல, சுந்தரி வரல, பல்ல வளர்த்தம் படவா. காலேஜ்ல இருந்து வரும்போது அவளையும் கூட்டிட்டு வரான்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அம்மா, நான் படிக்கிறதும் மெடிக்கல் காலேஜ், அவ படிக்கிறது ஆர்ட்ஸ் காலேஜ். நான் எப்படி இங்க இருந்து அங்க போய் அவளை கூட்டிட்டு வர முடியும்? எல்லாம் அவ அமைதியோட வருவா. எனக்கு பசிக்குது, வா நீ வா. நல்லா இருக்கு. என்ன சுந்தரி, ஏன் அவ்வளவு லேட்டு? அந்த குண்டு பார்வதி இருக்காளே, அவ கிளாஸ்க்கு பாஸ் பண்ணி டைப் போட்டுட்டு வந்திருந்தா. திடீர்னு டைப் வாய பழந்துருச்சு. அதனால எல்லா ஸ்டூடண்ட்ஸும் கிளாஸ் விட்டு வெளில வர வரைக்கும் நாங்கெல்லாம் அவளை சுத்தி போர்வா நின்று அழைச்சிட்டு வந்துட்டோம். அந்த அழகு சுந்தரியும் ஹமீதும் ஜோடியா வர்றாங்களோ. இது நடையா, இது நடையா, வெள்ளிக்கண்ணு மீனா வீதி வழி போனா கையட்ட கவியா. ஹமீதண்ணே, இந்த பசங்க தினம் என்ன பார்த்து இப்படிதான் கலாட்டா பண்றாங்க. நான் இவங்களை இன்னைக்கு விட போறது இல்ல. அவங்க கிடக்குறாங்க, வாசுந்தரி போலாம். நீ பேசாம இருந்த இந்த எப்படி ஒன்ற கண்ணு டோரியா சென்னை பட்டம் போறியா ஹையா ஹையா. என்ன பார்த்து உங்க கண்ணு சொல்றாடா? என்ன பார்த்தா பாட்டா கிளம்புதே, உடம்பு ஊறுதா? ஆமா, அம்மா பெரிய எலிசபெத் டெய்லரு, அவங்கள பார்த்தோன்னே எங்களுக்கு ஷாக் அடிக்குது. இந்த கிண்டல்லாம் என் தங்கச்சி கிட்ட வச்சுக்காத, ஜாக்கிரதை. என்னடா அது பெரிய ஜோக்கா இருக்கு? சுந்தரிக்கு அண்ணன் ஹமீதாம் இல்ல? யாருக்குடா காணுக்குறேன்? அதானே அப்துல் காதருக்கு அமாவாசைக்கு என்ன சம்பந்தம்னு சம்பந்தம் புரியல. தங்கச்சியா? நீ என்ன அடிச்சிட்டு இல்ல, இரு உன்னை இரு உன்னை எங்க பாக்கணுமோ அங்க பாத்துக்கிற இரு. வீடு என்ன அடிப்பட்ட நாய் கொலைக்கதான் செய்யும். வா போலாம். மகளே, பெரியப்பா, நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும். ரொம்ப நாளைக்கு சீர் சிறப்பா வாழணுமா. அம்மா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எப்பவாவது இந்த கிழவன் அந்த கிழவியும் உன்னை வீடு தேடி வந்து பார்க்க வந்தா எங்களுக்கு அனுமதி கொடுப்பியாமா? என்னங்க இது, எதையோ சொல்லி குழந்தை அழ வச்சுட்டீங்க. நல்லா இருக்கு. அண்ணா, நீங்க மட்டும் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்லையே. காலங்காத்தால நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் தடி எடுத்துக்கிட்டு கையோட அவனை புடிச்சுக்கிட்டு வருவான். ராமராமா கர்ணம் போடுறான்பா, அது போடும். மாமியா வீட்டுக்கு தண்ணி கொண்டு போடாம்பா, அது ஆக
என்னடா அது குழந்தைய போய் குழந்தை சொல்லிட்டு அவன் கிடக்குறாமா. பெரியம்மா அம்மா கிட்ட போய் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு காட்டிட்டு வரட்டா? உங்க அம்மாவே திருஷ்டி எடுக்க சொல்லுமா. போய் சொல்லுப்பா. சுந்தரே சுந்தரே, பள்ளிக்கூடத்துக்கு போற புஸ்தகத்தை வச்சுட்டு போயிடுச்சு. பாப்பா நான் வேணா கொண்டு கொடுக்குமா? வேணாம். சுந்தரியோட அப்பா கோபால பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவரையும் பார்த்துட்டு இதையும் கொடுத்துட்டு வந்துடும். ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? இந்த கடுதாசி என்ன தெரியுமா? சொன்னா தானே தெரியும். ஒரே மகன் செல்லம் கொடுத்து வளர்த்தியே அந்த ஒரே மகனுடைய ஒழுக்கத்துக்கு நெருப்பு வைக்க வந்த கொள்ளி கட்டடி. என்ன சொல்றீங்க? உன் மகன் காதலிக்கிறாளாடி, காதலிக்கிறாளா? அவ காதல யார் தெரியுமா? வேற யாரும் இல்ல, பக்கத்து வீட்டு ஹமீத். என்னடி அசத்து போய் இருக்கிற? உன் மகனுடைய காதல பக்கத்து வீட்டு ஹமீத். நிறுத்துங்க. எடுத்ததுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுறதே உங்களுக்கு பழக்கமா போச்சு. அன்புக்கும் காதலுக்கும் வேதம் புரியாம யாராவது பொறாமக்காரங்க எழுதியிருந்தா தயவு செஞ்சு அதை பெருசு பண்ணிடாதீங்க. எல்லாரும் ஒத்துமையா வாடு இந்த காம்பவுண்ட்ல ஆத்திரப்பட்டு ஒரு புயலையா உண்டு பண்ணிடாதீங்க. இல்லாம புகையாது அல்லாம குறையாதுன்னு சொல்லுவாங்க. லெட்டர் வர்ற அளவுக்கு வயசு வந்த ஒரு பொண்ணுக்கும் வாலிபனுக்கும் பாதை நடி வந்திருக்கு. பார்த்தோம் ராஸ்கல். நிலகே சும்மா இருக்க. நீ போய் காஃபி சாப்பிடுமா. எங்க போய் எங்கப்பா போவேன்? வழக்கம் போல இப்ராஹிம் பெரியப்பா வீட்டுக்கு போனேன். பெரியப்பா ஆசையோட எனக்கு இந்த புடவை வாங்கி கொடுத்துருக்காரு. முதல்ல நான் புடவை கட்டியிருக்கேன். நல்லா இருக்கா சொல்லுங்கப்பா. ரொம்ப நல்லா இருக்குமா. முதல்ல நீ உள்ள போ. முதல்ல அந்த புடவையை தாயை சுத்தி வெளியே விட்டு. அப்பா சுந்தரி, உண்மையிலேயே நீ மகளா இருந்தா இனிமே அந்த இப்ராஹிம் வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. ஏன்பா? அம்மா அப்பா என்னென்னமோ பேசுறாரு, எனக்கு ஒண்ணுமே வழங்கல. ஒண்ணு இல்லம்மா, அப்பாவுக்கு தான் ரத்த கொதிப்புன்னு உனக்கு தெரியுமே. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. நீ போய் காஃபி சாப்பிட்டு. அப்பா உங்களுக்கு கூட சூடா காஃபி போட்டு கொண்டு வரேன். கௌரி, நீ என்னதான் வெள்ளரி படத்துக்கு பூன் போட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் வெளிச்சு செதறாம இருக்காது. இந்த இப்ராஹிம் குடும்பத்து மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். இந்த ஹமீத் பையன் ரொம்ப நல்லவே, அப்பாவி, சகோதர பாசத்தோட சுந்தரி கூட பழகிறான்னு சொல்லியே இப்ப பாத்தியா நம்ம குடும்பத்தோட கௌரவத்துக்கு கொள்ளி வச்சுட்டான். இதோ பாருங்க, என்ன ஏதுன்னு தீர விசாரிக்காம இந்த சின்ன மொட்டை கடிதாசியை நம்பி அந்த பிஞ்சு மனசுல நஞ்ச வாத்துடாதீங்க. தன்னை பத்தி இப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணம் தன்னுடைய அப்பா மனசுல இருந்துன்னு கூட அவளுக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா பெண்மனம் இப்படிப்பட்ட ஒரு அபவாதத்தை சாகர வரைக்கும் மறக்காதுங்க. உங்களுக்காக வேணா ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி அந்த வீட்டுக்கு போகாம தடுத்து நிறுத்து. கௌரி, கௌரி, நான் என்ன சொல்றேன்? நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பேச்சு கேளுங்க. இதுக்காக என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எனக்கு நன்றி சொல்லத்தான் போறீங்க. ஆமா, நீ சாப்பிட்டு. ஏன் அடிக்கிறீங்க பாப்பா? நான் என்ன தப்பு செஞ்சேன்? பாப்பா? அடிக்காதீங்க. காரணம் உனக்கே தெரியல. என் மகனை கொல்லாதீங்க. அப்பா என்ன அடிங்க, கொல்லுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. நீ செஞ்ச துரோகத்துக்கு உன்னை கொலை நாட்டம் பண்ண போறேன். என்ன நடந்துச்சு? என்ன நடந்தது? என்னத்துக்கு அடிக்கிறீங்க? மாடு போட்டு ஏன் அடிச்சிட்டீங்க? ஐயா, நான் என்னத்தையா சொல்லுவேன்? எமான மரியாதை எல்லாமே போச்சு ஐயா. இனிமே நான் வெளியில நடமாட முடியாது. அல்லா, எனக்கு ஏன் இப்படி ஒரு மகனை கொடுத்த? என் மகனா இருந்தா இனிமே என் முகத்தை முடிக்க கூடாது. ஏமா என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே தெரியலீங்க. தம்பி, என்னப்பா இது? அப்பா என்னமே சொல்றாங்க. என்னப்பா செஞ்ச? தெரியலீங்க, எனக்கும் தெரியலீங்க. அம்மா, பாப்பா என்ன ஏமா அடிச்சாரு? என்ன ஏமா இப்படி அவமானப்படுத்தினாரு? கசாப்பு கடையில விட்டு போய் ஆட்டுக்கு கூட நாம ஏன் சாக போறோங்கிற காரணம் தெரியுமே. நான் அதை விட கேவலமானவனா? என் மனசரி அல்ல
மேல ஆணையா நான் ஒரு தப்பு செய்யலம்மா, ஒரு தப்பு செய்கிறேன். பாப்பா என்ன ஏன் அடிச்சாரு, என்ன ஏன் அடிச்சாரு, என்ன ஏன்